ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாரு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பிகே விலாக்ஸ் தமிழ். இன்றைக்கி காலையிலே கடைக்கு போய் நாட்டுக்கோழி 1.5 கிலோவுக்கு பொரிச்சு வாங்கிட்டு வந்துட்டோங்க. அதை அங்கேயே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி ஒரே கல்ல 2 மாங்காங்கிற மாதிரி நாட்டுக்கோழி குழம்பும் சுக்காவும் செய்ய போகிறாங்க. அந்த ஒரே ஒரு 1.5 கிலோ கறியை வச்சு அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவு நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டோங்க 1 கப்பு, அதுக்கப்புறம் 20லேருந்து 25 வரமிளகா போட்டுக்கிட்டோங்க. நல்லா 2 பரட்டினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கிட்டோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டோங்க. லைட்டாக அந்த வெங்காயம் வதங்கின உடனே 1.5 கிலோ நாட்டுக்கறியை அதில் போட்டுக்கிட்டோங்க. அதில் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 பரட்டு, அப்புறம் இங்கிட்ட ஒரு 2 பரட்டு பரட்டினீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துல கறி நல்லா திரண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலை தலையும் கொஞ்சமாக போட்டுட்டு 2 பரட்டு பரட்டினதுக்கப்புறமா தேவையான அளவு, அதாவது இந்த கறி மூழ்கி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ஒரு 10-15 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா கொதி வரும். அந்த டைமில் 2 தக்காளி நறுக்கி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு நம்ம சீக்ரெட் மசாலாவான தேங்காய், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் அதை கொஞ்சமாக அரைச்சி இதில் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் நல்லா இவங்களை 4 பரட்டு இங்கிட்டோம் 4 பரட்டு இங்கிட்டோன்னு ஒரு 2 சுற்றி 2 கலக்கிட்டு நல்லா கொதி வந்துடுங்க. அந்த குழம்பும் பார்த்தாலே ஒரு கன்சிஸ்டன்சி வந்திருக்கும் பாருங்கள், ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு. அந்த டைமிங் வந்த உடனே அதோட காரம், உப்பு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கறி நல்லா வெந்துருச்சா, ஏன்னா சில கறி வந்து வேகாதுங்க. இந்த கறி நல்லா வெந்துருச்சான்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஒரு 10-15 நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறமா அந்த குழம்பு மட்டும் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் எடுக்கிறேன் பார்த்தீங்களா, அதே மாதிரியே அந்த சட்டியில் கொஞ்சம் கூட வந்து குழம்பு வைக்காதீங்க, வைக்காமல் எடுத்துக்கோங்க. சில பேருக்கு குழம்புல இருக்க கறி பிடிக்கும், அதனால் நீங்கள் வேணும்னா 4-5 பீஸ் இதில் எடுத்து போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். இல்லை நாங்கள் சுக்கா அதிகமாக சாப்பிடணும்னா சுக்காவுக்காக அந்த கறி அப்படியே வச்சுக்கிட்டோங்க. இப்போ அதில் வந்து கொஞ்சம் கூட குழம்பு இல்லாமல் ட்ரையாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 4-5 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுட்டு கொத்தமல்லி தழை லைட்டாக தூவிட்டு 2 பரட்டிட்டு இந்த நாட்டுக்கோழி அப்படியே சுக்காவை பாருங்கள், பார்த்தாலே சும்மா எச்சி ஆட்டோமேட்டிக்காக ஊறுங்க. அந்த டைமிங் வந்த உடனே அப்புறம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளை லைட்டாக அப்படியே தூவிட்டு 2 பரட்டிட்டு அப்படியே ஊற்றி பாருங்களேன், அந்த டேஸ்ட்டிலே மயங்கிடுவோம். அந்த அளவுக்கு இருக்குங்க. ஓகே, குழம்பும் ரெடி, சுக்காவும் ரெடி. இப்போ என்ன, தலைவாழை இலையை போட்டு சாப்பாடு, உப்பு, இங்கிட்டு நல்லா சுக்காவை வச்சு குழம்ப ஊற்றி ஒரு பிடிச்சாச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகே விலாக்ஸ் தமிழ். தேங்க்யூ.